ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 26, 2020 உடைய ஹிண்டு நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. சைன்ஸ் பில்டப் ஸ்டார்டட் இன் மே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் விஷயந்தான். ஸோ இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்ததுனால நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்டு கேங்ஸ் ரூல் நாகாலாந்து சேஸ் கவர்னர் ரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மொத்தமாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துடுன்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்றது எதை பொறுத்து அமையும் அப்படின்றதையும் நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நாகாலாந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகா குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து இந்த நாகாலாந்து. இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகலிசம் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. நாகலிசம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி வந்து இந்தியா வந்து இந்தியன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஃபாரினர்ஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும், இப்போ தமிழ்நாடுனா தமிழர்கள் இருக்கணும், கர்நாடகானா கன்னடர்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு ரீஜனலிசம் அப்படின்னு போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி அங்கே நாகலிசம், அதாவது நாக கம்யூனிட்டி பீப்புள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது. அதுவும் அவங்களுக்கு தனி கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களுக்கு வந்து தனி ஸ்டேட்டு, நாகாலாந்துன்னு தனி ஸ்டேட் இருக்குது, அந்த தனி ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாகாலாந்தில் இருக்க அந்த நாகா பீப்புள் சுற்றி இருக்கிற மணிப்பூர், மிசோரம், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ்லையும் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்காங்க. அப்போ இந்த பர்டிகுலர் நாகாலாந்து இதில் இருக்கிற அந்த பர்டிகுலர் லோக்கல் டெரரிசம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கண்ட்ரி கேட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி கண்ட்ரி லெவலில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா, எங்களுக்கு தனி ஸ்டேட்ஹுட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. தனி ஸ்டேட்ஹுட் இந்த விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த நாகா பீப்புளை மட்டும் வச்சு ஒரு தனி ஸ்டேட்ஹுட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அந்த பர்டிகுலர் பீப்புளெலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த ஸ்டேட்லலாம் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பார்டர் ஏரியாலலாம் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மற்ற ஸ்டேட்டுகளுக்கு இடையில பார்டர் கிளாஷ் அப்படின்றது வருது. அப்போ மற்ற ஸ்டேட்லேருந்து அந்த பார்டரை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா, மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற அந்த இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி, பர்டிகுலராக அந்த பார்டர் ஏரியாவில் இருக்க கம்யூனிட்டி பீப்புள் வந்து நாகா இதுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த நாகா ஸ்டேட்டுக்கு போகிறதா வரும். ஸோ அந்த இஷ்யூ வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாகாலாந்தில் இருக்கிற அந்த இன்டர்னல் அந்த டெரரிஸ்ட் குரூப், ஓகேங்களா. இட் இஸ் நாட் அ டெரரிஸ்ட் குரூப். இப்போ வந்து நம்ம அவங்கள வந்து இது பண்ணி வச்சுருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் குரூப்போட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடத்தியிருப்பாங்க. அது அந்த பர்டிகுலர் குரூப் வந்து என்னென்னா NSCM ஐ திங்க், ஓகேங்களா. ஸோ அது பேர் மறந்து போச்சு. இது இந்த NSCM ஆர் IM ஐ திங்க் ஸோ, ஓகேங்களா. ஸோ அது அப்படி போய் பார்த்துக்கோங்க ஆன்லைனில். ஸோ இது ரொம்ப பழைய நியூஸ் உங்களுக்கு. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்லோக்யூட்டர், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இந்த பர்டிகுலர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி ஒரு இன்டர்லோக்யூட்டர் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேர்த்துக்கு இணைப்பு பாலமாக செயல்படுற ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த ரவி அப்படின்றவர், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு போன வருஷம் நியூஸ்லையும் அல்லது இந்த வருஷம் ஓப்பனிங்லேயும் வந்து என்னன்னா இந்த நியூஸ்லாம் இருந்திருக்கும். ஜனவரி, பிப்ரவரி மந்தில் வந்து இந்த நியூஸ்லாம் இருந்திருக்கும். இப்போ இந்த நியூஸ் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா நம்ம கண்ட்ரிக்கும் அவங்களுக்கும் இடையில ஏன் அவங்கள தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆர்ம்டு ரிபல்லியன் குரூப், ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் குரூப் வந்து நம்ம கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஸோ அதை தணிக்கிறதுக்காண்டி நம்ம கண்ட்ரி அவங்களோட அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பழைய நியூஸ். இது வந்து என்ன, நீங்கள் நாகாலாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்டு கேங்ஸ் ரூல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஆர்ம்டு கேங் ரூல் அப்படின்றது அந்த பர்டிகுலர் அந்த ஆர்ம்டு ரிபல்லியன் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளே வர்ற பர்டிகுலராக வந்தோன்னா நாகாலாந்துக்குள்ளே என்டர் ஆகிற அந்த வெஹிக்கிள்ஸில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் கலெக்டிங் த மணி ஃபார் பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட், ஓகேங்களா. என்ட்ரன்ஸுக்கும் எக்ஸிட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றதுல வந்து என்னென்னா அதிகமாக வந்து செலவாகுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நாகாலாந்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200% ஆஃப் காஸ்ட் ஆஃப் எஸ்கலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இவர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் இதை பொறுத்த வரைக்கும், கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாகாலாந்து அப்படின்றது உங்களுக்கு 371A
1B அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் கீழே இருக்குது. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு நாகாலாந்து. ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்றது சில ஸ்டேட்டுகளுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதில் இந்த பர்டிகுலராக இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்றது நாகாலாந்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இந்த வருஷம் கொஞ்சம் முக்கியமான ப்ரொவிஷன் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நாகாலாந்து நான் சொன்ன அந்த பர்டிகுலர் இஷ்யூ அண்டு இந்த இன்டர்லோக்குட்டர் 2 பேருக்கு இடையில வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் கூட அந்த அவங்க கூட என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த பர்டிகுலர் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஆர்டிகல் 371A(1)B அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க. சரி, பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த 371 அந்த ஆர்டிக்கலை பற்றி கேட்கலாம். 371A ஆர்டிக்கலை பற்றி கேட்கலாம். இதை தவிர மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு மற்ற எல்லாமே வரும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு இது இருக்குது. உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி அது 3rd பேப்பரில் இருக்கும் GS3ல. ஓகேங்களா. அந்த இன்டர்னல் செக்யூரிட்டியில் இந்த பர்டிகுலர் இந்த ரீஜனலிசம், ஓகேங்களா, கல்ச்சரலிசம் இதெல்லாமே இன்டர்னல் செக்யூரிட்டியில் நமக்கு இஷ்யூவாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதே இது உங்களுக்கு பேப்பர் 1 சொசைட்டியில் வந்துன்னா ரீஜனலிசம், அதுலேயும் வந்துன்னா சொசைட்டிலையும் ரீஜனலிசம் அப்படின்றது உங்களுக்கு முக்கியமான ஒன்று தான். ஸோ அதுலேயுமே மேபி கேட்கலாம் பேப்பர் 1லையும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து மெயின் இதுக்கு போயிடலாம், எடிட்டோரியல் பேஜ். ஸோ எடிட்டோரியல் இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவு வந்து இவரால் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. அதனால் இது தேவையில்லை. ஸோ பர்டிகுலராக இதில் இவர் சொல்ல வர்ற ஓவரால் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் நாங்கள் வந்து அப்போ பண்ணது தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்ம ஆளுங்க எப்போவுமே வந்துன்னா இப்போ வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு ஆட்சிக்கு போயாச்சு. ஓகேங்களா. 6 வருஷம் 7 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் என்னென்னா எக்கனாமியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அல்லது கண்ட்ரியில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அவங்க யார் நேரடியாக கை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை கை காட்டுறாங்க. இது வந்து பிஜேபி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கட்சியுமே அப்படி தான். ஓகேங்களா. நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஒரு 5-6 வருஷம் இருந்தாலுமே கூட 5-6 வருஷத்தில் நீ எதையுமே பண்ணாமல் அதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் 5 வருஷம் இருந்த கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான், அதனால தான் இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் இஷ்யூ எடுத்து தான் இவர் பேசியிருக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டடியல் டெத், நம்ம தமிழ்நாடோட அந்த கஸ்டடியல் டெத்து கோயில்பட்டியில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி தான், சாந்தான் குளத்தில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி கோயில்பட்டி ஜெயிலில் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. சரி, இதில் என்ன பர்டிகுலராக வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். கஸ்டடியல் டெத் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு பேப்பர் 1 சொசைட்டியில் கூட கேட்கலாம். பேப்பர் 2ல வந்து என்னன்னா முக்கியமாக கேட்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடில் உங்களுக்கு கேட்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமாக எங்கே கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில். ஓகேங்களா. எத்திக்ஸில் உங்களுக்கு கஸ்டடியல் டெத்தை பற்றி கேட்கலாம். ஸோ பேப்பர் 2ல கேட்டால் உங்களுக்கு போலீஸ் ரிஃபார்ம் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. பேப்பர் 4ல கேட்டால் டைரெக்டாக கஸ்டடியல் டெத்து உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எத்திக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக அங்கே வேலை பார்த்தா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து 2 சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து வெயிட்டிங்கில் வச்சிருக்காங்க. மற்ற கான்ஸ்டபிள்ஸ் இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியர் சஸ்பென்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வந்து இது கொடுக்கும், அதாவது கரெக்டான நீதி கொடுக்குமா அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் மிஷினரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய அந்த அத்தாரிட்டேட்டிவ், ஓகேங்களா, அத்தாரிட்டேட்டிவ் அந்த எண்ணம் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்றதுன்னா தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுறது. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ச்சர். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்றது எதன் மூலமாக வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கைதி மேலே த்ரூ டார்ச்சர் மூலமாக தான் என்னது வெளிப்படுது. ஸோ அந்த டார்ச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹியூமன் லெவலில் வந்து என்னென்னா அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ த்ரூ பவர் அண்டு அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் காம்ப்ரமைசிங், அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்தையும் உள்ளே கொண்டு வராங்க. இப்போ பர்சனலாக எவன் மேலேயாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து இதில் கொண்டு வராங்க. ஏன் இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பர்சனல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் அந்த ஜெயராஜ் அப்படிங்கிறவங்களும் அந்த அவருடைய பையன் அந்த ஜெயராஜ் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்னா கடையை வந்து லேட்டாக திறந்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ திறந்து வச்சா அதில் வந்து ஆஸ்பர் நம்மளுடைய இந்த லாக்டவுன் சட்டத்துப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து டிஸ்ஓபேயிங் த கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போடலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பெயில் கிடைக்கும். ஓகேங்களா. எல்லாமே
உங்களுக்கு இதில் அலௌடு. இது வந்து அவ்வளோ பெரிய கிரைம் உங்களுக்கு கிடையாது. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸஸாக 2-3 செக்ஷன் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன், ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன த்ரெட், இந்த ரெண்டையும் போட்டிருக்கிறாங்க. இந்த 2 போட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் கேஸாக மாறிடுச்சு. ஸோ பர்டிகுலராக இவங்களுக்கு பெயிலும் கிடைக்காத மாதிரியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேஸை புக் பண்ணுறது. அப்போ இவங்களுடைய பர்சனல் மோட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம், ஓகேங்களா, லேக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது அதிகமாகுது. அதே மாதிரி இன்டாலரன்சஸ் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜிஓஸ் மூலமாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான மென்டாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், முதல்ல அத்தாரிட்டேட்டிவ் மென்டாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா, இன்னும் தீர்ப்பு வரல, ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் சைனா இஸ் பீயிங் அக்ரெசிவ் அலாங் தி எல்ஏசி. எதுக்கு வந்து இப்போ சைனா வந்து அக்ரெசிவாக இருக்கான் எல்ஏசியில் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை தான் இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சைனாவோட முக்கியமான ஒரு இஷ்யூ, ஒரு இதை பற்றி பேசியிருக்காரு. சைனா வந்து என்ன பண்ண ஆசைப்படுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ வாண்ட்ஸ் டு என்னன்னா வேர்ல்டு பவரில் இவன் தான் பெஸ்ட் பவர்னு காமிக்கிறதுக்காண்டி தான் இதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலை கொண்டு போய் முடிச்சிருக்காரு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஏன் இந்தியா மேலே பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லது நமக்கு ஆல்ரெடி நான் வந்து இந்தியா சைனாவுக்குள்ள பிரச்சனைகள் நிறையா பேசியாச்சு, ஓகேங்களா. இப்போ இந்தியா வந்து சைனாவில் இருக்க பிரச்சனைக்கு எந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சைனாவில் நிறைய இன்டர்னல் பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்ன இன்டர்னல் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ஜியாங் ப்ராவின்ஸில், ஓகேங்களா, சின்ஜியாங் ப்ராவின்ஸில் உங்களுக்கு வந்து என்னன்னா உய்கர் அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க, உய்கர் அப்படின்ற ஒரு முஸ்லீம் குரூப்ஸ் இருக்காங்க. இந்த குரூப்புக்கு அகைன்ஸ்டாக அங்கே வந்து இன்டர்னலாகவே மிகப்பெரிய ஒரு போர் முறையவே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து கொண்டு வந்தாங்க. இதை பற்றி மற்ற எல்லா கண்ட்ரியுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம கண்ட்ரி கிரிட்டிசைஸே பண்ணியிருக்க மாட்டோம். இது ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான் இஷ்யூ, ஓகேங்களா, சைனாவுக்கும் தைவானுக்கும் இருக்கிற இஷ்யூ. மற்ற கண்ட்ரி எல்லாம் தைவானை வந்து என்ன பண்ணலாம், சில பேர் வந்து தனி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறான், சில பேர் வந்து என்ன ஒன் சைனா பாலிசியை வச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஒன் சைனா பாலிசின்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு போய் படிங்க. ஒன் சைனா பாலிசி அப்படின்னா தைவான், ஹாங்காங் இதெல்லாம் வந்து சைனாவுக்குள்ளே தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஒன் சைனா பாலிசி. இந்த மாதிரி சில கண்ட்ரி ஒன் சைனா பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கிறான், சில கண்ட்ரி ஒன் சைனா பாலிசியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பட் நம்ம கண்ட்ரி அதை பற்றி பேசுகிறதே கிடையாது, அவங்களுடைய இன்டர்னல் மேட்டரில் நம்ம தலையிடுறதே இல்லை. நம்ம ஒன் சைனா பாலிசியில் உள்ள தைவானை பற்றி நம்ம அக்ரெசிவாக பேச மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாங்காங் இஷ்யூவை நம்ம கையில் எடுக்க மாட்டோம், ஓகேங்களா. ஹாங்காங் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம கையில் எடுக்கல. அப்போ சைனாவில் நடக்கிற கான்ட்ரவர்ஷியல் டாபிக், ஓகேங்களா, சைனாவில் நடக்கிற கான்ட்ரவர்ஷியல் டாபிக்குள்ளே நம்ம எதுக்குள்ளேயுமே போகலை. அப்படி எதுக்குள்ளேயுமே போகாத நம்மளை அவன் ஏன் வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்போ, அது ஒன்று தான், ஓகேங்களா. சரி, இப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் கூட க்ளோஸாக இருக்கிறோம், அதனால தான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து நம்ம மேலே அக்ரெசிவாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது சரி, யூஎஸ் கூட வந்து இது இருக்குது அப்படின்னா யூஎஸ் கூட மற்ற கண்ட்ரிஸும் தான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் அப்படி இருக்க கண்ட்ரி கூட இவன் வந்து அதிகமாக இன்னும் பிரச்சனையை காட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ யூஎஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோவிட்-19 வந்து சைனா தான் கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க, ஓகேங்களா. அதுக்கு அப்படின்ற அப்போ தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தைவான் வந்து தனி கண்ட்ரி அப்படின்றத வந்து அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிறான். தேர்டு வந்து ஹாங்காங்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அந்த பர்டிகுலர் இதுலேயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் தலையிடுறான், ஹாங்காங் வந்து வரக்கூடாது, அந்த பிரச்சனை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேயும் தலையிடுறான். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா யூஎஸ் தலையிடுறான். அப்போ யூஎஸோட நம்ம க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம மேலே இது பண்ணுறானா, அதுதான் இல்லை, ஓகேங்களா. இப்படி இது வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம முடிச்சிட முடியாது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியரியை இவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னா சலாமி ஸ்லைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. வாட் இஸ் சலாமி ஸ்லைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லைங்க. சலாமி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் பவர் அட்டம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் ஹெஜ்மானினா மேல் ஆதிக்கம், பீஸ் பை பீஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேலாதிக்கத்தை காட்டிக்கிட்டே போவாங்க. அதில் ஒரு பீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. சரி, அந்த ஒரு பீஸ் இந்தியான்றதுல இந்தியாவை என்ன மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்றது தானே, என்ன மாதிரி வந்து என்னென்னா ஏன் வந்து இந்தியாவை இப்போ தாக்க வராங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் மற்ற கண்ட்ரிலாம் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி தாக்காமல், அதாவது இந்த கோவிட்-19க்கு முன்னாடி தாக்காமல்
இப்போ வந்து இந்த மாதிரியான இஷ்யூ கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு முக்கியமாக இருக்கிற பவர்ஸ் எல்லாமே இந்த கோவிட்-19 அட்டாக் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு யூஎஸ், ஓகேங்களா, யூஎஸ், யூரோப் மிகப்பெரிய லெவலில் இந்த கோவிட்-19 சிதைஞ்சு போன கண்ட்ரீஸ்னால் இந்த கண்ட்ரீஸ்லாம். இதோடு சேர்த்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கல் லெவல் ப்ராப்ளமும் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட், அடுத்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபாள், ஓகேங்களா, நேபாள் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பங்களாதேஷ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட 97% ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டான். அதனால் பங்களாதேஷ் வந்து அவங்க கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஸ்ரீலங்கா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கூட தான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நம்ம கூட தான் ட்ரேட் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யார் கூட ட்ரேட் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சைனா கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரி அண்ட் பாகிஸ்தான் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஆஸ் வெல் அஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூடயும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு போயிட்டான். அப்போ இந்தியா வந்து இந்த கோவிட்-19 பிரச்சனையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எக்கனாமிக் ப்ராப்ளம், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு இன்டர்னல் கிரைசிஸ் லைக் என்ஆர்சி, சிஏஏ இந்த மாதிரி இன்டர்னல் லெவல்லையும் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட முக்கியமான இதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஓரியன்ட் குளோபல் ஆர்டர், ஓகேங்களா, ரீஓரியன்ட் குளோபல் ஆர்டர் அப்படின்றது அவனுடைய முக்கியமான இது. இப்போ குளோபல் ஆர்டர் அப்படின்னா நமக்கு என்ன, உங்களுக்கு குளோபல் லெவலில் பெரிய கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு முதல்ல யார் வருவா, யூஎஸ், செகண்ட் யார் வருவானா ரஷ்யா. இந்த பர்டிகுலர் விஷயத்தை அவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சைனா அப்படின்றத அவனுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அவன் ஹீ வாண்ட்ஸ் டு ரீஓரியன்ட் குளோபல் ஆர்டர் அப்படின்ற விஷயத்தில் தான் அவன் இதில் தான் இருக்கான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணுறான். சரி, இதுக்கு இந்தியா என்ன தான் பண்ணணும், ஓகேங்களா, இந்தியாவால் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இவர் சில இது சொல்கிறார். ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி வந்து விஷயம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சைனா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ட்ராப் அப்படின்றாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரியெல்லாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவலில் ட்ராப் ஆயாச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா எந்த ஒரு மிலிட்ரி சப்போர்ட்டும் பண்ண முடியாத நிலைமை. ஏன்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி இஷ்யூ, எக்கனாமி இஷ்யூ போய்கிட்டு இருக்கிறதுனால யாராலையும் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றதுக்கு முடியாத காரியமாக இருக்குது. அப்போ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ட்ராப் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஒரு கோவிட்-19 ஒன்று கொண்டு வந்து இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே ஸ்ட்ராட்டஜிக் ட்ராப்புக்குள்ளே யார் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா கொண்டு வந்துருச்சு. இதே ஸ்ட்ராட்டஜிக் ட்ராப்புக்குள்ளே தான் யாரும் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் போயிட்டோம். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we should take a depth strategic thinking வந்து நம்ம கண்ட்ரிக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we have a lack of depth strategic thinking வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா. செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டைமில், அதாவது லோக்கலோட இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புல்வாமா அட்டாக் நடந்துச்சு. புல்வாமா அட்டாக் நடந்து கொஞ்ச நாளில் நமக்கு எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன், பெரிய ஜென்ரல் எலெக்ஷன் வந்துச்சு. இந்த ஜென்ரல் எலெக்ஷனை நம்ம மோடி திருப்பி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோட் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தியிருப்பார். பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்படின்றது எங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறது. இன்ன வரைக்கும் அதை அட்டாக் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. பட் அந்த பாலக்கோட் ஸ்ட்ரைக்கை வச்சு யார் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் ஆயிட்டாப்ல. அப்போ இந்த மாதிரி என்னன்னா செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி நம்ம எதில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் காண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அந்த மாதிரி there is no compulsion. இனிமேல் கம்பல்ஷனில் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. தேர்டு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அந்த நம்மளுடைய பார்டர் கண்ட்ரி, நெய்பர்ஹுட் கண்ட்ரி கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி நெய்பர் வந்து என்னன்னா நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிற ஒரு சஜஷன், ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான சஜஷன். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்லி நெய்பர் இருந்திருந்தா அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிருக்க வேண்டாம், ஓகேங்களா. பட் என்னென்னா இப்போ ஃப்ரெண்ட்லி நெய்பர் இல்லாததுனால நேபாள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறான், ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறான், பாகிஸ்தான் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே நமக்கு ஒரு பக்கமாக பிரச்சனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are helpless அப்படின்ற மாதிரி போயிடுறோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் வந்து என்னென்னா உங்களுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த பேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அகெயின் சைனாவோட இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரீஐட்ரேட்ஸ் கல்ச்சுரல் லிங்கேஜஸ் வித் நேபாள். இந்த கல்ச்சுரல் லிங்கேஜை பற்றி ஏன் பேசுகிறாங்க? இப்போ ஏன் இந்த கல்ச்சுரல் லிங்கேஜை பற்றி பேசணும்? அதாவது இதுக்கு முன்னாடி டெரிட்டோரியல் இஷ்யூ தான் நமக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு. டெரிட்டோரியல் இஷ்யூ அப்படின்றது இந்த காலப்பாணி இஷ்யூ அப்படின்றது நமக்கு இருந்தது. பட் இப்போ என்னென்னா கல்ச்சுரல் லிங்கேஜை பற்றி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேபாளில் ஒரு ஆக்ட் கொண்டு வர போகிறாங்க.
அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் எப்படி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த பர்டிகுலர் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேபாள் ஆண்களை வந்து யாராவது வந்து என்னென்னா அதர் கண்ட்ரி உமன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த உமன் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா நேபாளில் தங்கணும், சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா நேபாளில் தங்கணும் அப்படின்றது தான் அந்த அமெண்ட்மெண்ட். ஸோ இதனால் எதுக்கு இந்தியாவில் பாதிப்பு அப்படின்னா இந்தியாவில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகாரில் மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் என்னன்னா நமக்கு ஓப்பன் பார்டர். நேபாள் அண்ட் இந்தியாவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் எனிதிங் நீங்கள் பாஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும், நீங்கள் வந்து அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துக்கலாம். ஓகேங்களா, எந்தவித ஒரு உங்களுக்கு டாக்குமெண்ட்டுமே தேவை கிடையாது. நீங்கள் வந்து நேபாளில் இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஈவன் இந்தியாவோட சதர்ன் ஏரியாவுக்குள்ளே கூட நீங்கள் வந்துக்கலாம். இங்கே போயிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இங்கே வந்து பெரிய லெவலில் கிடையாது. ஓகேங்களா, அப்போ நேபாளுக்கும் நமக்கு வந்து ஒரு ஓப்பன் பார்டர் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளோட ஆண்கள் இந்த பீகார் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான ஏரியாவில் இருக்க பெண்களை கல்யாணம் முடிக்கிறது அப்படின்றது இன்னமும் அவங்களுக்குள்ள வழக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் லிங்கேஜ் அப்படின்றது இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்னால அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா we will stabilize our diplomatic relation first. அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் தான் நீங்கள் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆர்டினன்ஸ் ஆன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். நம்ம நேற்று பார்த்தோம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இந்த 2 கோஆப்ரேட்டிவ் பேங்கையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதுக்கு இந்த சிபிஐ, அதாவது சிபிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் கொண்டு வராங்க. அப்போ இது படிக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இந்த ஆர்பிஐ கீழே கொண்டு போனதுனால என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நீங்கள் பாசிட்டிவ்ஸ்னு எடுக்கும்போது உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு ஆர்பிஐ அப்படின்னு இருக்கும்போது பெட்டர் ரெகுலேஷன், தெர் இஸ் எ சிங்கிள் ரெகுலேட்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரார்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் வந்து உங்களுக்கு ரெகுலேட் பண்ணுவார். அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லா ஒன்று இருக்கும், சென்ட்ரல் லா ஒன்று இருக்கும், 2 பேருமே ரெகுலேட் பண்ணுவாங்க. அப்போ தெர் இஸ் எ மல்டி ரெகுலேஷன், அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்ல நீங்கள் நிறைய எழுதுறதுக்கு பாயிண்ட் கிடைக்கும். நெகட்டிவ்ல இந்த பாயிண்ட் எல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1540 அர்பன் அண்ட் ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இதில் ரூரல் கொடுத்துருக்கான். பட் நம்ம இதில் வந்து ரூரல் அப்போ கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அது என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் ரூரலும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா, டோட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுறாங்க. பட் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்கள் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் எட்டு போகணும் அப்படின்னா கரண்டாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்குது. அப்போ தேர் ஷுட் பி எ கன்சல்டேஷன் அப்படின்றது வேணும். பட் இவங்க ஸ்டேட்டோட எந்த விதமான கன்சல்டேஷனும் பண்ணலை. ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் சென்ட்ரலைசேஷன் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிறதையும் சென்ட்ரலுக்குள்ளே கொண்டு போகிறது. ஓகேங்களா, அப்போ இட் அஃபெக்ட்ஸ் அவர் ஃபெடரலிசம், நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ்னஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ அடுத்த பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே பஞ்சாயத்து டு கெட் 10 lakh crore till 2026. அதாவது இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷனில் டோட்டலாக 5 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14th ஃபினான்ஸ் கமிஷனில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 lakh crore. ஓகேங்களா, ஓவரால் 5 வருஷத்துக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh crore அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 10 lakh crore அலோகேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் கொடுத்த அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட 78% ஆஃப் இது அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நமக்கு நிறைய கொடுக்குற ஃபண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை யூட்டிலைஸ் பண்ணாமே சில பேர் வச்சுடுறாங்க. அந்த யூட்டிலைசேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா,
கிட்டத்தட்ட உங்களுக்கு பஞ்சாயத்தில் மொத்தம் 29 ஃபங்க்ஷன் இருக்குது. எந்த ஷெடியூலுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே மொத்தம் 29 ஃபங்க்ஷன் பஞ்சாயத்து கொடுத்துருக்கோம். அந்த 29 ஃபங்க்ஷன் லைக் ரோடு போடுறது, ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மேஜர் விஷயம்லாம் இருக்குது. அப்போ அந்த லோக்கல் நீட்ஸுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ்னஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த COVID-19 கிரைசிஸில் உங்களுக்கு அதிகமான இந்த கம்யூனிட்டி கிச்சன், அதாவது இந்த சாப்பாடு இதை வந்து ப்ராப்ளத்தை தீர் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து என்னென்னா இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் விஷயம் பண்ணியிருக்குது. இதை தவிர இப்போ நம்ம பிரதான் மந்திரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிப் கல்யாண் ரோஸ்கார் அபியான். இந்த பர்டிகுலர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் மைக்ரேஷனில் வந்த அந்த பீப்புளுக்கு ஜாப் கொடுக்கறது தான் இந்த காரிப் கல்யாண் ரோஸ்கர் அபியான் யோஜனா. இந்த பர்டிகுலர் யோஜனாவுக்கும் இந்த பர்டிகுலர் பஞ்சாயத்து ராஜ் தான் அதிகமாக ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேஜில் நிறைய ஆர்டிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூனியன் சீக்ஸ் EIA டிராஃப்ட். EIA அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். வாட் இஸ் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதை சொல்லிடுறேன். என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 உங்களுக்கு என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது கொண்டு வருவாங்க. இது எந்த ஆக்ட் கீழே அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986க்கு கீழே. சரி, அப்போ என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க, ஓகேங்களா. அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காட்டு ஏரியாவில் இருக்குது அப்படின்னு வைங்களேன், காட்டு பக்கத்தில் இல்லாட்டி ஏதோ ஒரு ரோடு ப்ராஜெக்ட் போடுறீங்க, இந்த காட்டு வழியாக ரோடு ப்ராஜெக்ட் போடுறீங்க. அப்போ அந்த பர்டிகுலர் விஷயத்தினால அந்த பர்டிகுலர் பீப்புள், ஓகேங்களா, பீப்புள் அங்கே இருக்கிற என்வரான்மெண்ட் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டேக் எ அசஸ்மெண்ட். அதுதான் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அக்சஸ், ஓகேங்களா, இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி எடுத்து அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணணும். தெர் இஸ் எ ரெகுலேஷன்ஸ். ஒன்று என்ன ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா தெர் ஷுட் பி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹியரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. பப்ளிக் ஹியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பப்ளிக் ஹியரிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், பப்ளிக்கிட்ட போயிட்டு கேட்கணும். உங்களுக்கு இந்த நமக்கு சேலம் சென்னை இடையே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ரோடு போடுறது, அந்த 8 ரோடு, ஓகேங்களா, 8 வழிச்சாலை அப்படின்றது ப்ராப்ளம் ஆச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் தான். இந்த பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்வரான்மெண்ட் புக் சங்கர் IAS அகாடமி புக்கில் ஒரு சாப்டரே இருக்கும், தயவு செய்து போய் படிங்க. அதில் இன்னென்ன இதுக்கெல்லாம் என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் தேவை, இதுக்கெல்லாம் தேவை இல்லை அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்டு விஷயங்கள் அங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GS3 பேப்பரில் உங்களுக்கு என்வரான்மெண்ட்டில் இந்த என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு என்வரான்மெண்ட் ரிலேட்டட் கொஷின் எழுதுறீங்கனாலும் ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் கொஷின் ரிலேட்டட் எழுதுறீங்கனாலும் இந்த என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், தவறு கிடையாது, ஓகேங்களா. சரி, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கு 2006 என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் பப்ளிக் ஹியரிங்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 40 டேஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 40 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து அவங்களுடைய கிரிவன்சஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு போயிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லலாம். யார் வந்து என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்களோ அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லலாம். அந்த அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்னை நோட் பண்ணி வச்சுப்பாங்க, ஓகேங்களா. கடைசியாக வந்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கொடுக்கும்போது பப்ளிக் வந்து இந்த மாதிரியான கிரிவன்சஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்ற அந்த டீடைல்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க. பட் என்னன்னா இந்த 40 டேஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 to 20 டேஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹியரிங், அந்த பப்ளிக் வந்து அவங்களுடைய கிரிவன்சஸை சொல்கிறதுக்கான டைம் வந்து கம்மி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்து என்ன, இது என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. எனிவே இட்ஸ் அ டிராஃப்ட், ஓகேங்களா. டிராஃப்ட் வந்து இன்னும் நிறைவேற்றப்படலை. டிராஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பில்லாக மாற்றுறதுக்கு முன்னாடி, ஒரு பில்லை ஒரு ஆக்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட்டை வெளியிடுவாங்க. அந்த டிராஃப்ட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஸோ சர்க்குலேட் பண்ணுவாங்க ஆன்லைனில். நீங்கள் ஆன்லைனில் பர்டிகுலர் மினிஸ்ட்ரி வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்களுடைய அந்த டிராஃப்ட்டை எடுத்து படிச்சுட்டு அதில் இருக்க நீங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து அங்கே சொல்லலாம், ஓகேங்களா. அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து போய்கிட்டு இருக்குது நார்மலாக. இந்த டிராஃப்ட் வந்து இப்போ வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு ஐஎன் ஸ்பேஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, நேற்றே பார்த்தோம். இந்த ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோ. ஓகேங்களா, இஸ்ரோ விஷயத்தில் நமக்கு சேட்டலைட் ரிலேட்டட் டு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை இன்க்ளூட் பண்ணுறதுக்காண்டி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தாரிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஆத்தரைசேஷன் சென்டர், ஓகேங்களா, இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தை எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு கீழே ஒரு நியூ என்டிட்டியாவே கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக சேர்பர்சன், போர்டு, ரெகுலேஷன், ப்ரொமோஷன் எல்லாமே வந்து இதுக்குன்னே தனியாக இருக்க போது. தே ஹாவ் டு பில்ட் அ சேட்டலைட் ஆன் ராக்கெட்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தே ஹாவ் டு பில்ட் அ சேட்டலைட் ஆன் ராக்கெட் ஃபார் கமர்ஷியல் லான்ச் சர்வீசஸ் வந்து பண்ண போகிறாங்க. சரி, இஸ்ரோ தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இஸ்ரோவுக்கு நிகராக இதுவும் வந்துருமா அப்படின்னு கேட்டால் இஸ்ரோ வந்து தர் இஸ் அ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க பண்ண போகிறாங்க அதிகமாக. ஸோ அவங்களே மாதிரி இவங்களும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சேட்டலைட்ஸ் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. பட் என்னன்னா இது ஒரு புது ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு என்னன்னா பிரைவேட் ஆர்கனைசேஷனை உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ பிரைவேட் ஆர்கனைசேஷனோட சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறது, அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்றவங்க பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த விஷயத்தை யார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோ வந்து சில ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணி பிரைவேட் ஆர்கனைசேஷனோட சேட்டலைட்டெல்லாம் மேலே அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் 50 இயர்ஸாக இப்போ இஸ்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து இப்போ யார்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னா இந்த ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஸ்பேஸ் செக்டாரில் நம்மளுடைய பிரைவேட் ஆர்கனைசேஷனையும் உள்ளே இன்க்ளூட் பண்ண முடியும். இதனால் எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டு ஸ்பேஸ் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் செட் அப் தியர் ஓன் டைரக்டரேட் ஃபார் டெக்னிக்கல், லீகல், சேஃப்டி, செக்யூரிட்டி, மானிட்டரிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து என்னன்னா தர் இஸ் எ இண்டிபெண்டன்ட். இது வந்து ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்றது இண்டிபெண்டண்டாக ஒன்றா கொண்டு வராங்க. ஓகேங்களா, இந்த ஐஎன் ஸ்பேஸுக்குள்ளே இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியில் அதாவது கமர்ஷியல் சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. அது இஸ்ரோவோட டைப் ஆயிருக்கு. அது என்னென்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இன்னொன்று இந்த போன வருஷம் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. அது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஆர்கனைசேஷன். இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேட்டலைட், நானோ சேட்டலைட், மைக்ரோ சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து அவங்களுடைய நானோ சேட்டலைட்டை இதெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு கமர்ஷியல் இதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த என்எஸ்ஐஎல். ஆஸ் வெல் அஸ் ஆண்ட்ரிக்ஸும் கமர்ஷியல் தான். ஏதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோவோட சேட்டலைட்டில் ஏதாவது ஒரு ராக்கெட்டை வச்சு அனுப்பணும் அப்படின்னா இஸ்ரோவோட ராக்கெட்டில் ஏதாவது ஒரு சேட்டலைட்டை வச்சு அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனி இல்லை கண்ட்ரீஸ்லாம் வந்து அனுப்புன்றாங்களோ த்ரூ ஆண்ட்ரிக்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரோக்குள்ளே அனுப்புவாங்க, இஸ்ரோ வழியாக அனுப்புவாங்க. ஸோ இனிமேல் அதை என்எஸ்ஐஎலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்எஸ்ஐஎல் விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணுறதுக்கான இது எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு முழுவதுமாக பேசியிருக்காங்க. இதை தவிர என்னென்னா எக்ஸஸாக ஒரு சில பாயிண்ட் ஐஎன் ஸ்பேஸை தவிர இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவில் சேட்டலைட் நேவிகேஷனுக்கு we have a policy. ஓகேங்களா, அதில் மிலிட்டரி ரிலேட்டட் உள்ளவும் வரும். ஸோ இது வரைக்கும் என்னன்னா ரிமோட் சென்சிங் டேட்டா பாலிசி 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வச்சுருந்தோம். இப்போ அந்த பாலிசியும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பாலிசியை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை பற்றி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FATF ரிப்போர்ட் ஃப்ளாக்ஸ் வைல்ட் லைஃப் ட்ரேட். FATF அப்படின்றது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் ஓகேங்களா டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது இவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க குளோபல் லெவலில் ஒரு ரிப்போர்ட். அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடை பற்றின ஒரு ரிப்போர்ட்டு விட்டுருக்காங்க. இது ஃபஸ்ட் டைமாக விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைமாக இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடை பற்றின ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 23 பில்லியன் வந்து இதாகுது. ஓகே இந்த FATFக்கும் இல்லீகல் ட்ரேடுக்கும் இதில் என்ன பாருங்கள் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அப்போ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த FATF பற்றி பேசும்போதே சொல்லியிருக்கேன். இந்த FATF அப்படின்றது மொத்தமாக 2 அப்ஜெக்டிவ் இருக்குது. ஒன்று வந்து மணி லாண்டரிங்கை தடுக்கிறது, இன்னொன்று டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கை தடுக்கிறது. இந்த 2 விஷயத்தை பண்ண போகிறாங்க. இந்த வைல்ட் லைஃப் ட்ரேட் மூலம் அவங்களுக்கு டெரரிஸ்ட் ஃபினான்சிங் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி மணி லாண்டரிங் நிறைய நம்ம வேர்ல்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடை வந்து இவங்க இப்போ கையில் எடுத்திருக்காங்க. பாருங்கள் கிட்டத்தட்ட 23 பில்லியன் வந்து ஒரு வருஷத்துக்கு
இல்லீகல் ட்ரேட் வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபோக்கஸஸ் ஆன ஸ்பீசிஸ். நம்ம ஸ்பீசிஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை விடுறதுனால அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி இல்லீகலாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி அதிலிருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் அமௌண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெரரிசம் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ் அண்ட் மொபைல் சோஷியல் மீடியா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த ப்ராப்ளத்தை வந்து என்னென்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பற்றி பேசி இந்த பர்டிகுலர் விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ இதை தவிர வந்து என்னென்னா உங்களுக்கு வேறு எதுவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலை. ஓகேங்களா? இது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இல்லீகல் ட்ரேடு இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு பிலிம்ஸ். ஏன்னா இதில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கானோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் ஓகேங்களா 2-3 நாள் கழித்து இல்லீகல் ட்ரேட் ஓகேங்களா இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் ரிலேட்டட் FATF ரிப்போர்ட் UPSCன்னு போட்டு டைப் பண்ணுங்கள் கூகுளில். UPSC வெப்சைட்ஸில் UPSC சொல்லிக் கொடுக்குறானுங்க பார்த்தீங்களா அவங்க வெப்சைட்லாம் இருக்கும். அந்த வெப்சைட்டில் இதை பற்றின டீட்டெயில்டான விஷயம் போட்டிருப்பாங்க. அதை போய் படிச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ போய் சர்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து ரிமூவிங் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 30 lakh அப்படின்ற ஒரு இதை வந்து த்ரெஷ்ஹோல்டை ரிமூவ் பண்ணாங்க. அதாவதுன்னா மணி லாண்ட்ரிங்கில் அந்த 30 லட்சம் அப்படின்ற ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருந்தது. அதை வந்து ரிமூவ் பண்ணது இந்த இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் நடக்கிறதுக்கு இன்னொரு அதிகமான காரணம் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓசோன் பொல்யூஷனை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஓசோன் பொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. சரி, ஓசோனில் பொல்யூஷனா? ஓசோன் வந்து நமக்கு தெரியும் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஒரு நல்ல கேஸ். அந்த ஓசோனால தான் நமக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து உள்ளே வர மாட்டேங்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓசோனில் 2 வகையான ஓசோன் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்பேஸில் இருக்க ஓசோன், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸில் இருக்க ஓசோன் வந்து அப்படின்னா நல்ல ஓசோன் அப்படின்னே சொல்லலாம். இட்ஸ் எ குட். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு பயம் தான் இருக்குது. பட் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஓசோன் ஓகேங்களா கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஓசோன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து என்னன்னா உங்களுக்கு ஹெல்த் இம்பாக்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, கிரவுண்ட் லெவல் ஓசோன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? ஓசோன் வந்து தனியாகவே ஃபார்ம் ஆயிருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓசோன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சிங்கிள் கேஸ். ஓகேங்களா? இந்த சிங்கிள் கேஸ் வந்து உங்களுக்கு சிங்கிளாக வந்து கிரியேட் ஆயிராது. ஓகேங்களா? டைரெக்டாக வந்து நம்ம யாருமே எமிட் பண்ணுறது இல்லை. ஓசோன் அப்படின்ற ஒரு கேஸை நம்ம யாருமே எமிட் பண்ணுறது கிடையாது. அது எப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் இருந்தோ அல்லது நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸில் இருந்தோ வெளியில் போகிற இந்த NOx ஓகேங்களா NOx ப்ளஸ் volatile organic compounds. இந்த volatile ப்ளஸ் volatile organic compounds. இந்த volatile organic compounds அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நிறைய நீங்கள் வந்து டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இதிலலாம் வந்து ஒரு காம்பவுண்ட் வெளியே போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் volatile organic compoundனே சொல்லலாம். இந்த volatile organic compounds ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் வந்து ஜென்ரேட் ஆகும். கிரவுண்ட் லெவல் ஓசோன் ஜென்ரேட் ஆகும். அந்த கிரவுண்ட் லெவல் ஓசோன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹார்ம்ஃபுல் பொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஓசோனில் நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவல் ஓசோனில் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ் கேஸுங்க. இந்த கேஸ் வந்து ஹைலி ரியாக்டிவ். அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் எக்ஸ்போஸ் ஆனாலே உங்கள் உடம்புல ரெஸ்பிரேட்டரி ஆஸ்துமா அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் டைமிங் மற்ற கேஸ்லலாம் நீங்கள் ஆவரேஜாக 24 hours நிற்கலாம் அப்படின்றது இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ஓசோனில் நீங்கள் 24 hours நிற்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பர்டிகுலராக இந்த ஓசோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை தவிர இதில் இன்னொரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வட்டம் மேபி உங்களோட கொஷினில், ஏன்னா இது புது வேர்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜியாகிரஃபியில் இந்த கொஷின் கேட்கலாம் அல்லது என்விரான்மெண்ட்டில் இந்த கொஷின் கேட்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் பொல்யூஷன், வின்டர் பொல்யூஷன். அது என்ன பொல்யூஷன்லேயே 2 பொல்யூஷன் பிரியுது. சம்மரில் ஒரு மாதிரியான பொல்யூஷன் இருக்குங்க, வின்டரில் ஒரு மாதிரியான பொல்யூஷன் இருக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக போயிட்டு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது மேபி உங்கள் ப்ரிலிம்ஸுக்கு கூட கேட்கலாம். ஓகேங்களா? மெயின்ஸுக்கும் கேட்கலாம், 2க்குமே கேட்கலாம். சம்மர் பொல்யூஷன், வின்டர் பொல்யூஷனில் என்ன நடக்கும், என்னென்ன இதெல்லாம் வரும், இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரிசல்ட்ஸ்னால வந்து சம்மர் பொல்யூஷன் இதுக்கு இது வின்டர் பொல்யூஷன் மாறுது அப்படின்ற மாதிரியான கொஷின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். உங்கள் இவன் ஜஸ்ட் வந்து என்னென்னா சம்மர் பொல்யூஷன், வின்டர் பொல்யூஷன் பேரை மட்டும் கொடுத்துருக்குறான். ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூஸ் போயிடலாம். ஸோ வேர்ல்டு நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த பர்டிகுலர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை எல்லாரும் மதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை விட்டுருக்காங்க. அது என்ன மதிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன ரிசொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் இந்த பாகிஸ்தானில் இருக்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் அதாவது ஜேஇஎம் அப்படின்னு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஜெய்சி முகமது அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் ஓகேங்களா, இவர் வந்து மும்பை டெரர் அட்டாக்ல வந்து சம்மந்தப்பட்டிருப்பார். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் உங்களுக்கு பத்தான்கோட் இஷ்யூலையும் அவர் வந்து இதாகிருப்பார். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரை யுனைடெட் நேஷனில் லெவலில் உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் வந்து உங்களுக்கு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்படி வேர்ல்டு லெவலில் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், அவங்களுடைய ட்ராவலிங்கை வந்து பேன் பண்ணணும், அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து இவங்க தடுக்கணும். பட் இந்த எந்த விஷயத்தையுமே இந்த பாகிஸ்தான் பண்ணலை அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இவர் பேசியிருக்காரு. அப்போ இது உங்களுக்கு ஒரு பாயிண்ட், நம்ம இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் எழுதும்போது ஒரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி ஈசஸ் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ. இதெல்லாம் வேண்டாம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. வாட் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ? உங்களுக்கு மொத்தம் 3 வகையான இஷ்யூவை பற்றி பேசுவேன். எக்ஸஸான இஷ்யூ ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ, ரைட்ஸ் இஷ்யூ ஓகேங்களா, இன்னொன்று வந்து பப்ளிக் இஷ்யூ அப்படிம்பாங்க ஓகேங்களா. இந்த 3 வகையான இஷ்யூ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கம்பெனி அவனுக்கு வந்து நிறையா வந்து இப்போ அமௌண்ட் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேரை விற்கலாம். அது எப்படிலாம் விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் இஷ்யூ. அதாவது ஏற்கனவே ஷேரை வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா விற்றுருப்பான். எவ்வளோ ஷேர் வேணுமோ அவ்வளோ ஷேரை வந்து என்ன செபியில் விற்றுருப்பான். விற்றதுக்கு அப்புறமா எக்ஸஸாக வந்து சில ஷேர்ஸை விற்கணும்னு ஆசைப்படுவான். அப்படி விற்கிறதுல தான் உங்களுக்கு 3 வகையான இஷ்யூ இருக்குது. ஒன்று பப்ளிக் இஷ்யூ, இன்னொன்று ரைட்ஸ் இஷ்யூ, அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ. பப்ளிக் இஷ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு நார்மலாக வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, செபியோட ஷேர் மார்க்கெட்டில் ஓகே இப்போ நான் வந்து 30% இது வரைக்கும் ஷேரை விற்றுருக்கேன், இன்னொரு 10% விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், செபியில் ஓப்பன் எல்லாருக்குமே விட்டுருவான். தட் இஸ் கால்டு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் இஷ்யூ. இதே இது ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே 30% விற்கும் போது ஒருத்தன் ஷேர் வாங்கியிருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ரேட்டில் ஸ்பெஷல் ரேட்டில் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக 10% விற்கிறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த 10% ஷேரை அந்த 30% ஷேர் எவன்லாம் வச்சிருக்கானோ அவனுக்கு பிரித்து என்ன பண்ணுவான்னா ஸ்பெஷல் ப்ரைஸில் கொடுப்பான். தட் இஸ் கால்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அது மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸஸாக 10% விற்க போகிறான் ஷேரை, அவன் கம்பெனியோட ஷேரை விற்க போகிறான் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் விற்பான். அவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பான்னா அந்த கம்பெனியில் ஷேரு வாங்கியிருப்பான். அந்த 30% ஆஃப் ஷேரை எவன்லாம் வாங்கியிருக்கானோ அவனுக்கு ஃபுல்லாக கொடுக்காம அந்த 30% ஆஃப் ஷேரை வாங்கியிருக்கவங்களே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்கறது இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.